உங்களால கிரியேட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. இது லைக் கிட்டத்தட்ட நீங்க கன்வா யூஸ் பண்ணியிருப்பீங்க. கன்வால பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி போடுவீங்க. பிறகு ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ்ல வந்து என்ன செய்வீங்க? உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றது, எடிட் பண்றது, இமேஜ் போடுறது, வீடியோஸ் ஆட் பண்றது, அப்படியான விஷயங்கள்லாம் இந்த வேர்ட் ப்ரெஸ்ல. சரியா? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டெம்ப்ளேட் இருக்கும். ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் தான். சரியா? அந்த ஃப்ரீயான டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்வீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெப்சைட்டை நீங்க என்ன செய்யலாம். பிடிச்ச மாதிரி வெப்சைட்டை வந்து நீங்க என்ன செய்யலாம்டா கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? சிம்பிளான விஷயம். வெப்சைட்டை இன்ஸ்டால் கன்வா மாதிரி வெப்சைட்டை அப்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுவீங்க. பண்ணிட்டு என்ன செய்வீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்வீங்க? அதை வந்து ஈஸியா வந்து கஸ்டமைஸ் பண்ணுவீங்க. சரி, ஓகே. அப்ப இந்த வேர்ட்பிரஸால வந்து என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபைபர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபைபர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங்கா வெப்சைட் ஃப்ரீலான்சிங்கா ஜாப் சர்ச் பண்ற ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர். சரியா? ஃபைபர்ல பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, வெப்சைட் டெவலப்மெண்ட் இருக்குது, அது மாதிரி கிராஃபிக் டிசைனிங் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நீங்க ஃபைபர்ல வந்து என்ன செய்யலாம்? ப்ராஃபிட் பார்க்கலாம். சரியா? அதுல போய் பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் டெவலப்மெண்ட் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 3 பேஜஸ் வெப்சைட் அப்படி 1 பேஜஸ் வெப்சைட்டே பாத்தீங்கன்னா $50, $12 சாரி $50, $100, $150 அப்படி வந்து நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து என்ன செய்யலாம்? ஏர்ன் பண்ணலாம். சரியா? இப்போ 1 பேஜ் வெப்சைட்னா உங்களுக்கு சிம்பிளான வேலை. ஒரு டெம்ப்ளேட்டை போடுவீங்க, எடிட் பண்ணி போட்டு கொடுக்குறது, அவ்வளவுதான் வேலை. சரியா? அப்ப அதுல வந்து என்ன செய்யலாம்? நீங்க ஈஸியா வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். சரியா? நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனிங்ஸோ இல்லாட்டி வேற வேற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரோ பாத்தீங்கன்னா ஒரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா தான் அவங்களுக்கு என்ன ஒரு $10, $20 அப்படி வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனா அந்த வேர்ட் ப்ரெஸ் அப்படி இல்லை. ஏன்டா இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் வந்து என்ன நிறைய பேருக்கு வந்து இதுல நாலேஜ் வந்து இருக்காது. சரி, வேர்ட் ப்ரெஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு அதுல நாலேஜ் இருக்காது. சரியா? அப்ப எப்படி வந்து வெப்சைட்டை வந்து கொஸ்ட் பண்றது, எப்படி வந்து டொமைனை வாங்குறது, சரியா? இந்த டொமைன்ஸ் வேர்ட் கொஸ்ட் பண்ற இதெல்லாம் புது புது வேர்டா இருக்கும் சில ஆட்களுக்கு, கேட்டு பயந்துட வேணாமா? சரியா? அப்புறம் லாஸ்ட் அப்படி போக போக படிப்போம். சரியா? அதாவது கொஸ்டிங்ன்றது லைக் ஈஸியா அப்படி சொல்லணும்னா உங்களோட வெப்சைட்டை வந்து அப்லோட் பண்றது. உங்களோட வெப்சைட்டை வந்து சர்வருக்கு அப்லோட் பண்றது. அந்த சர்வர்ல அப்லோட் பண்ணினா தான் உலகத்துல இருக்க எல்லாராலையும் என்ன செய்யலும் உங்களோட வெப்சைட்டை பார்க்கலும். சரியா? அதுக்கு பேர் தான் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி டொமைன்ஸ்ன்றதை பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு கடைக்கு ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கடைக்கு ஒரு பேர் ஒன்று வைப்பீங்க. அதே மாதிரி தான் என்னது உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு பேர் லைக் AliExpress.com, Daraz.lk, Amazon.com. அந்த .com, Amazon.com, Daraz.lk, AliExpress.com அந்த அதுகளுக்கு பேர் தான் டொமைன்ஸ் நேம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அதெல்லாம் எப்படி வாங்குறது? அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதுல நுழைச்சு இருக்காது. சரியா? அதாலாம் பாத்தீங்கன்னா அந்த வேர்ட் ப்ரெஸ் டெவலப்மெண்ட்ல வந்து நாம நல்லா வந்து ஏர்ன் பண்ணலாம். சரியா? அப்ப அந்த விஷயங்களை தான் நாங்க எங்க கிளாஸ்ல வந்து நாங்க சொல்லித் தரப்போம். பேசிக்கா ஒரு நாலேஜும் இல்லாதவர் கூட என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டட் வெப்சைட்டை வந்து கொடுத்து என்ன செய்யலாம்? அவருக்கு ஈஸியா வந்து ப்ராஃபிட் பார்க்கலும். சரியா? அதான் வந்து மெயினான இது. சரியா? அப்ப எங்கட கிளாஸ்ல வந்து நாங்க என்ன சொல்லித் தரோம்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு நாலேஜும் இல்லாதவங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, வேர்ட் ப்ரெஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரியா? அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எடுப்போம். ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர்ஸ் பேஜ் இருக்குது. ரெண்டுமே ஒரு வெப்சைட்ல ஒரு கண்டக்டர்ஸ் பேஜ். அதாவது என்ன செய்யறேன்? நான் ஒரு வெப்சைட்ல போயிட்டு லைக் போறேன். ஓகே. சரியா? இதை பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட். இதுல கண்டக்டர்ஸ் பேஜ் இருக்குது. சரியா? இந்த வெப்சைட் பார்க்க அப்படி நல்லா இருக்கா? இது செய்தது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான். சரியா? எங்கட இதுல இன்ஸ்டிடியூட் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் செய்ததான் இது. பேசிக்கா எந்த நாலேஜும் இல்லாம வந்த ஒருவர் செய்த வெப்சைட் தான் இது. பாருங்க. இதுல பார்க்க எப்படி இருக்கும்? இதெல்லாம் நார்மலா செய்யக்குள்ள நீங்க என்ன யோசிப்பீங்க? இதுக்குள்ள கோடிங் எல்லாம் அடிக்க வேணும். அப்படி அந்த விஷயம் இது நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்செர்ட் பண்ண வேணும். அப்படி என்ன யோசிப்பீங்களா? ஒன்றுமே இல்லை பாருங்க. பேசிக்கா பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு வந்த ஒரு கேர்ள் செய்த வெப்சைட் தான் இது. சரியா? சரி. எவ்வளவு எவ்வளவு கிளீன் லுக்கா இருக்கு பாத்தீங்களா? சரி. இதே மாதிரி தான் உங்களாலையும் என்ன செய்யணும்டா இந்த கம்ப்ளீட்டட் கிளாஸ்ல வந்து ஒரு ஃபுல் வெப்சைட்டை வந்து உங்களால போஸ்ட் பண்ணிடலாம். சரியா? இங்க பாருங்க ஒரு கண்டக்டர்ஸ் பேஜ் இருக்குது. இதுல வந்து என்ன செய்ய போறோம்? நாம ஒரு ஃபார்ம் வந்து ஒரு டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்றோம். லைக் சரியா பாருங்க. அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுதுன்னு. அப்ப இதே நீங்க ஒரு கோடிங்ல செய்யும் போது என்ன அதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டு நிறைய கோடிங் எல்லாம் அடிக்க வேண்டியது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க என்ன செய்யலாம்? பிளகின்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா? வேர்ட் பிரஸ்ல
ஃபிளகின்ஸ் ஒரு கான்செப்ட். அந்த ஃபிளகின்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா வந்து இதெல்லாம் வந்து செய்ய முடியும். சரியா? ஃபிளகின்ஸ் ஒன்றும் இல்ல, பெருசா இல்ல. நீங்களோட போன்ல வந்து என்ன செய்வீங்க, பிளே ஸ்டோர்ல போயிட்டு இப்ப உதாரணத்துக்கு QR கோட் வந்து ஸ்கேன் பண்ண போறீங்க. அப்ப என்ன செய்வீங்க, QR ஸ்கேனர் ஒன்று என்ன செய்வீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து போட்டோஸ், இப்ப கேர்ள்ஸ் என்ன செய்ய போறீங்க, போட்டோஸ் எடிட் பண்ண போறீங்க. அப்ப என்ன செய்வீங்க, அந்த போட்டோ எடிட்டர் ஆப் இருக்கும், அதை வந்து என்ன செய்வீங்க, பிளே ஸ்டோர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி செய்வீங்க. அதே மாதிரி தான் இது. சரி, இதுல வந்து பிளகின்ஸ் ஒன்று இருக்குது. பிளகின்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நாம நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து நம்மளால செய்யலாம். இது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டி. இதுல என்ன செய்யலாம்டா, நீங்க என்ன செய்யலாம், ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதை என்ன செய்யும்டா, உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். அப்ப இது வந்து என்ன செய்யலாம், ஒருத்தர் வந்து என்ன அவர் இமெயிலுக்குள்ளால போய் பார்க்கலாம். சரியா? இதுக்கு வந்து நாங்க என்ன மெட்ஃபோம் என்ற ஃபிளகினும் SMTP என்ற ஃபிளகினும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து ஃபெச் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து கதைச்சவர் இ காமர்ஸ் வெப்சைட் செய்துண்டு. சரியா? மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபிளகின்ஸ் ஒரு ஃபிளகின்ஸ் தான் இ காமர்ஸ். சரியா? இ காமர்ஸ் இல்ல வூ காமர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அஹ், நிறைய வச்சு இருக்கிறதுல எந்த யூஆர். சரியா? அப்ப இ காமர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன வரல, ஒரு பிளகின்ஸ் இருக்குது, வூ காமர்ஸ் பிளகின்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம், கூப்பன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், டெலிவரி சார்ஜ் ஆட் பண்ணலாம், பேமெண்ட்ஸ் கேட்வே செட் பண்ணலாம். சரியா? எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு பிளகின்ஸே வந்து எல்லாத்தையும் செய்யும். சரியா? அப்ப அது அதாலாம் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எல்லாராலையும் வந்து இந்த வேர்ட் பிரஸ் வந்து விரும்புறதுக்கு காரணம். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் பிரஸ் வெப்சைட் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா வந்து எல்லாரால இப்ப நீங்க ஒரு வெப்சைட் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு செய்து கொடுக்க போறீங்கன்னா, அவரால ஈஸியா என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். இப்ப நார்மலா வந்து நம்ம கோடிங்ல ஒரு வெப்சைட் செய்யறோம்டா, ஒரு நேம் ஒன்றை சேஞ்ச் பண்றா என்ன செய்யணும், போயிட்டு கோடிங்ல போயிட்டு மாத்த வேணும். இது ஒன்றுமே இல்லை. அதுக்கண்டு நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் ஒன்று தருவாங்க உங்களுக்கு. சரியா? ஒரு வெப்சைட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் ஒன்று தருவாங்க. அந்த டேஷ்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா வந்து என்ன செய்யலாம், உங்களோட வெப்சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? ஈஸியா வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்ன செய்வீங்க, நீங்க ஒரு வெப்சைட் செய்துட்டு அதுல டேஷ்போர்ட்டை வந்து என்ன செய்வீங்க, இதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் விளக்கமா படிப்போம். சரி, இப்ப சொன்னோம்னா உங்களுக்கு குழம்பிடுவேன், என்ன டேஷ்போர்ட் விடுறாங்க, அது இதுன்றாங்க, இது என்ன. சரியா? அப்ப அந்த டேஷ்போர்ட்டுக்குள்ளால போயிட்டு நீங்க உதாரணத்துக்கு இதை பாருங்க. ஓகே, இது வந்து வெப்சைட் ஆல்ரெடி நாங்க கிளாஸ்ல வந்து சொல்லிக் கொடுத்த வெப்சைட்ல உண்டு. சரியா? சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட். சரியா? ஓகே, இதான் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல டேஷ்போர்ட். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா போயிட்டு இந்த டேஷ்போர்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த வந்து எடிட் பண்ணலாம். சரியா? உதாரணத்துக்கு ஒரு பேஜ் இருக்குது, ஹோம் பேஜை வந்து எடிட் பண்ண போறீங்கன்னா என்ன செய்வீங்க, இந்த பாருங்க, இது வந்து ஒரு பேஜ்ண்டா, இதுக்கு போயிட்டு என்ன செய்யறேன், இந்த எடிட் பேஜ் இருக்குதானே, எடிட் பேஜ் போறேன். இல்லாட்டி எடிட் வித் எலிமெண்ட், இது மாதிரி ஃபிளகின்ஸ் தான். இங்க போயிட்டு என்ன மாத்தி விட்டேன்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய மாட்டேன் பாத்தீங்கன்னா, அது வந்து லைவ் வெப்சைட்லயே வந்து மாறிடும். சரியா? ஒன்றுமே இல்லை, அதுல மாத்த மாத்த ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்டா, அது வந்து அப்ளை ஆகிக்கொண்டே இருக்கும் லைவ் வெப்சைட்ல. சரியா? ஆட்டோ என்ன செய்யணும்டா, அது வந்து லைவ் வெப்சைட்ல அப்ளை ஆகிக்கொண்டு இருக்கும். அப்ப இதே நீங்க கஸ்டமருக்கும் செய்து கொடுத்தா அவர் என்ன செய்ய தேவையில்ல, ஒருக்கா செய்து கொடுத்து அவருக்கு அக்சஸ் கொடுத்து விட்டீங்கனாலே அவரே என்ன செய்வார், உங்களை டிபெண்ட் பண்ணிருக்க, அவரே என்ன செய்வாருண்டா, உதாரணத்துக்கு ஒரு புதுசா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட போறீங்கடா, அவரே என்ன செய்வார், அட்வர்டைஸ்மெண்ட் போடுவார். சரியா? அது மாதிரி வந்து சில ஹோம் பேஜ்ல சில கண்டென்ட்ஸ் மாத்த போறோம்னா அவரே என்ன செய்வார், ஈஸியா வந்து மாத்தலாம். சரி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸும் வந்து கூட வந்து லைக் பண்றதுக்கு காரணம். அதே மாதிரி என்ன, வேர்ட் பிரஸ் செய்யறவங்களும் வந்து கூட வந்து அதை லைக் பண்றதுக்கு காரணம் தான். சரி, இப்ப பாருங்க, இது ஒரு ஹோம் பேஜ். நான் காட்டினால இப்ப உதாரணத்துக்கு இதை வந்து என்ன செய்ய, சும்மா மாத்துறேன், இல்லாட்டி இமேஜை வந்து மாத்துறேன், இல்லாட்டி இதை பேரை வந்து மாத்துறேன். சரியா? இப்படி மாத்திட்டேன். சரியா? மாத்திட்டு இந்த பப்ளிஷ் இருக்குது, பப்ளிஷ் பண்றேன். சரி. ஓகே, இப்ப பாருங்க, வெப்சைட்டுக்கு போறேன்னா பாருங்க, அப்படியே மாறிட்டேன். இதை யூஆர்எல் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. இதுக்கு நீங்க போய் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன செய்யிருக்கும், அந்த சேஞ்சஸ் எல்லாம் காட்டும்.
பாருங்க, ஒரே ஒரு கிளிக் பண்ணிட்டு போயிட்டு இதை மாத்திட்டு போட்டு விட்டேன், அவ்வளவுதான் வேலை. சரியா? அப்ப ஈஸியா வந்து என்ன செய்யலாம்னா நம்மளால எல்லாத்தையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அதான ஒரு அடுத்த பெனிஃபிட்ஸ். சரியா? அப்ப இதான் வந்து டேஷ்போர்ட். இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஃபுல் வெப்சைட் ஆக்சஸையும் வந்து இங்க இருந்து ஹேண்டில் பண்ணலாம். சரியா? அப்ப இதுக்கும் இதுல ஒரு கோடிங்குமே இல்ல. நீங்க வந்து பிளகின் செட் பண்ணலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளெட்ஸ் இருக்கும். சரி, என்ன சொன்னல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெம்ப்ளெட்டை சூஸ் பண்ணலாம் வந்து. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெம்ப்ளெட்டுகள். சரியா? இதெல்லாம் வந்து டெம்ப்ளெட். உதாரணத்துக்கு பாருங்க, ஆட் தீம்ஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து நிறைய டெம்ப்ளெட் இருக்கு. எல்லாம் ஃப்ரீயான டெம்ப்ளெட்ஸ். இதெல்லாம் எல்லாம் ஃப்ரீயான டெம்ப்ளெட்ஸ். சரியா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க, கஸ்டமைஸ் பண்ணிட்டு கொடுத்து விட்டீங்கன்னா சரி, அவ்வளோதான் வேலை. சரி, அப்படி ஸ்க்ரோல் பண்ண வந்து கொண்டே இருக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ், எல்லாம் ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் தான். சரியா? அது மாதிரி பாத்தீங்கன்னா தீம்ஸ் நான் சொன்னல, அந்த பிளே ஸ்டோர்ல நீங்க ஆப்ஸ் டவுன்லோட் பண்ற மாதிரி பிளகின்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பிளகின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஹேண்டில் பண்றது. உதாரணத்துக்கு பிளகின்ஸ், அதுவும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ, ஒன்றுமே காசு கொடுக்க தேவையில்ல. உதாரணத்துக்கு நீங்க இமெயில்ஸ் கனெக்ட் பண்ண போறீங்க உங்க வெப்சைட்ல, அதுக்கு ஒரு பிளகின்ஸ் இருப்பார். அதாவது பிளகின்ஸ்ன்றது சும்மா உங்களோட போனுக்கு போற ஆப்ஸ் மாதிரி யோசிங்களேன். அப்ப அவரை போட்டு விட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார், அவர் இமெயில்ஸ் அனுப்புற அந்த விஷயத்துல அவர் பார்ப்பார். அதே மாதிரி வந்து என்ன, ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் செய்ய போறீங்கன்னா அதுக்கு வூ காமர்ஸ் பிளகின்ஸ் இருக்கும். அதை செட் பண்ணி விட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார், அவர் செட் பண்ற மட்டும் தான் வேலை, செட் பண்ணிட்டு அதை கனெக்ட் பண்ணி வர மட்டும் தான் வேலை. அது மாதிரி வந்து உங்களோட செக்யூரிட்டியை வந்து கொஞ்சம் ஹை அப் செய்ய போறீங்கன்னா ஜெட் பேக் அண்ட் பிளகின்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சிஓ, ஓகே, எஸ்சிஓ மோஸ்ட், சரி, எஸ்சிஓன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. எஸ்சிஓ பாத்தீங்கன்னா எஸ்சிஓன்னு பாத்தீங்கன்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் பிரஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மூணு விஷயம், ஒரே ஒரு இதான். ஆனா நீங்க மூணு ஜாப்ஸுக்குரிய இதை வந்து நீங்க எடுக்கலாம். ஒன்று வந்து வேர்ட் பிரஸ் டெவலப்மெண்ட்ஸ் படிக்கலாம். அடுத்த வந்து எஸ்சிஓ வந்து எப்படி மேனேஜ் பண்றது. எஸ்சிஓ கூட நிறைய பேர் வந்து அந்த ஃபைபர்ல வந்து பார்ட் டைம் ஜாப்ஸா இது இருக்காங்க. அதே மாதிரி வெப்சைட்டை மைக்ரேட் பண்றது, அதாவது அவங்களோட பழைய வெப்சைட்டை எப்படி வந்து புது வெப்சைட்டுக்கு போடுறது, அந்த மைக்ரேஷன் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாத்தையும் வந்து சொல்லி தருவோம். அப்ப நீங்க ஒரு கிளாஸ்லயே வந்து மூணு ஃபைபர்ல வர ஃப்ரீலான்சிங் கோர்ஸுக்குரிய இதை விஷயத்தை வந்து படிப்பீங்க. சரியா? அதே மாதிரி சரியா பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபிளகின்ஸ் நிறைய இருக்கு. அப்படி ஸ்க்ரோல் பண்ண வந்து கொண்டே இருக்கும். சரியா? இது கூட சொன்னோம்னா உங்களுக்கு குழம்பரமாகி போயிடும், அதெல்லாம் வந்து சொல்லலை. சரியா? அப்ப அதான் வந்து வேர்ட் பிரஸ். வேர்ட் பிரஸ் ஈஸியா வந்து எல்லாரும் லைக் பண்ணதுக்கு காரணம் வந்து இதான். ஈஸியா வந்து என்ன செய்யலாம், வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம், ஈஸியா வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், ஈஸியா வந்து என்ன அக்சஸ் பண்ணலாம், ஈஸியா வந்து எல்லாராலையும் வந்து அக்சஸ் பண்ணலாம். நீங்க அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து விட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார், ஃபுல் அக்சஸும் அவருக்கு போயிடும். அவர் என்ன செய்வார், அதில் செய்யலாம். அதே மாதிரி எடுப்புமே, இப்ப ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் 2 3 பேர் சேர்ந்து செய்ய போறீங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பேஜ் வெப்சைட். சரியா? அப்ப உங்களோட கிளைண்ட் சொல்றாரு வந்து எனக்கு என்ன, 10 டேஸ்க்குள்ள வேணும், இல்லாட்டி 3 நாளைக்குள்ள வந்து எனக்கு அந்த வெப்சைட் வேணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, இந்த பாருங்க யூசர்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்து விட்டீங்கன்னா என்ன, ஒரே டைம்ல என்ன ஒரு வெப்சைட்ல எத்தனை பேர் வேணும்னா என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்ன, ஒரு ஆள் வந்து ஹோம் பேஜ் ஒர்க் பண்ணுவார், ஒரு ஆள் வந்து கண்டக்டர்ஸ் பேஜ் ஒர்க் பண்ணுவார், ஒரு ஆள் வந்து என்ன எபோட்டஸ் பேஜ் ஒர்க் பண்ணுவார். அப்ப எல்லாரும் வந்து தனித்தனியா ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து என்ன செய்யும், ஒரே வெப்சைட்ல கனெக்ட் ஆகிருக்கும். அப்ப நீங்க பப்ளிஷ் பண்ணி விட்டீங்கன்னா ஃபுல் வெப்சைட்டும் கம்ப்ளீட் ஆயிடும். அப்ப என்ன டூ டேஸ் என்ன 1 டேக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், ஃபுல் வெப்சைட்டை வந்து கொடுக்கலாம். அப்படி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வேர்ட் பிரஸ்ல இருக்கு. சரியா? அதுல வந்து அடுத்தடுத்த கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். சரி, இப்ப சொன்ன உங்களுக்கு விளங்காது. ஓகே. அப்ப ஆல்ரெடி சொன்னதான் ஏன் வந்து எல்லாம் வேர்ட் பிரஸ் விரும்புறதுக்கு காரணம் வந்து என்னது, ஈஸியா வந்து என்ன செய்யலாம், உங்களோட ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம், எல்லாம் வந்து என்ன செய்யலாம், ஈஸியா வந்து செய்யலாம். சரியா? சரியா? பாருங்க, இதான் வந்து ஸ்டெப்ஸ். டொமைனை வாக்குவீங்க, ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணுவீங்க, ஹோஸ்டிங்னா சர்வர். சரியா? அதாவது வேர்ட் பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவீங்க, பேஜை செய்வீங்க. ஒரு சிம்பிளான ப்ரோசஸ். இதே நீங்க கோடிங் வெப்சைட் செய்ய போறான்னு செய்வீங்க, கோடிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட், ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ரியாக்ட், மேர்ன் ஸ்டாக், அப்போ எக்கச்சக்கமான இருக்கு. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு இதுக்கு படிக்க வேண்டியிருக்கும். சரியா? அப்போ ஈஸியா வந்து படிச்சு கோடிங் அடிச்சு அதுல நிறைய பக்ஸ் வரும், நிறைய எரர்ஸ் வரும். அதை நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இடையில மூளை ஒரு ஈமுக்குள்ளால வந்து. சரியா? அதால ஈஸி, இது ஒன்றுமே கோடிங் இல்ல. கோடிங் பேசிக்கா அந்த HTML CSS தெரிஞ்சிருந்தாலே காணும். உங்களுக்கு HTML பேசிக் விஷயங்கள் எல்லாம் அதில் நீங்க கட்டாயம் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல்ல வந்து ஐடி படிச்சாக்கள், இல்லாட்டி கேம்பஸ்ல வந்து உங்களோட பார்ட் ஒரு கோர்ஸா வந்து இருக்கும் நினைக்கிறேன் ஐடி. சரி, அதுல வந்து நீங்க கட்டாயம் HTML CSS பேசிக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அப்ப என்ன சார், அது பேசிக்கா தெரிஞ்சிருந்தாலே காணும். கட்டாயம் தெரியணும் இல்ல, தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து செய்யலாம். சரியா? பாருங்க.
சரியா? ஓகே. அதே மாதிரி தான் இந்த வேர்ட்பிரஸ்ல வந்து எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸ்ல படிக்கிறதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டக்ட் நம்பருக்கு கதைக்கலாம். இதான் வந்து எங்களோட இமெயில் அட்ரஸ். சரியா? இது ஃபுல்லா வந்து நைட்ல 8:30ல இருந்து ஒரு 1 ஹவர் கிளாஸ் இல்லாட்டி 1.5 மணி நேரம் கிளாஸ் அப்படிதான் வந்து பெரும்பாலும் எல்லா கிளாஸும் இருக்கும். சரியா? அப்ப வந்து நீங்க என்ன ஒரு ஃப்ரீயா அந்த ஒர்க் முடிச்சிட்டு வந்து இருக்கிறாக்கள் கூட ஈஸியா வந்து என்ன படிக்கலாம். பெரும்பாலும் வந்து வீக்லி 3 கிளாஸ் அப்படிதான் வரும். சரியா? சாட்டர்டே ஓ சண்டே ரெண்டுல சண்டே பெரும்பாலும் வராது. சரி, சண்டே பாவம் தானே, நீங்க லீவ் எடுக்க தெரியணும். சரியா? அப்ப சாட்டர்டே அதே மாதிரி வீக் டேல வந்து ஏதாவது ஒரு 2 டேஸ் வரும். சரியா? அப்படிதான் வந்து பெரும்பாலும் கிளாஸ் வரும். சரியா? அப்ப டோட்டல் வந்து உங்களுக்கு இது 1 மந்த் இல்லாட்டி 1.5 மாதத்துல வந்து ஃபுல்லா வந்து உங்களால கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் தெரியாத ஆள் கூட என்ன செய்யலாம், ஒரு வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணி ஈஸியா வந்து என்ன செய்யலாம்டா, ஒரு வெப்சைட்டை போஸ்ட் பண்ணி உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்றதால வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாங்களே வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீயான சப்டொமைன்ஸ் தருவோம். சரியா? ஃப்ரீயான சப்டொமைன்ஸ். சரி, சப்டொமைன்ஸ் கிட்டத்தட்ட அந்த கடைக்கு பேர் மாதிரி சொன்ன டொமைன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீயா எங்கட நாங்க வச்சிருக்க சர்வர்லயே உங்களுக்கு ஒரு டொமைன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி தருவோம். அதே மாதிரி கொஸ்டிங்கும் வந்து நாங்களே தருவோம். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு 1 வீக் அசைன்மெண்ட், சிம்பிளான அசைன்மெண்ட்ஸ் தான். அப்ப அதை நீங்க என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு தந்த ஃப்ரீயான டொமைன்ஸ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், படிச்சு பழகலாம். சரியா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க லோக்கலா இப்ப டொமைன்ஸ்ல இருந்தா தான் நீங்க வெப்சைட் செய்யலாம். இப்ப லோக்கலா வந்து நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து படிப்போம். சரி, எப்படி வந்து லோக்கலா உங்களோட கம்ப்யூட்டரை வந்து வேர்ட் ப்ரெஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம். சரியா? அதுக்கு பிறகு உங்களோட ஃபுல்லா எல்லாம் தரோம், எல்லாம் கிளியர் ஆயிட்டு என்றதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னா எங்களோட கம்பெனியால உங்களுக்கு ஒரு சப்டொமைன்ஸ் இருந்து கொஸ்டிங் வந்து தரும். அதுக்கு எந்த வித சார்ஜும் இல்ல. நீங்க என்ன செய்யலாம், அதுல வந்து அசைன்மெண்ட்ஸ் செய்யலாம். சரி, அப்படி கொடுத்த எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஜெக்ட் இருக்குது, எல்லாம் காட்டையில தானே. அப்ப ஒரு சில ப்ரொஜெக்டை மட்டும் காட்டுறேன். இதெல்லாம் வந்து உங்களோட முதல் பேட்ச், இது நீங்க எங்களோட 4வது பேட்ச். சரியா? நீங்களோட 4th பேட்ச். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட். இதை பாருங்க, அவரோட பேர் வந்து அனுஜா. சப்டொமைன்ஸ் இதுதான் சப்டொமைன்ஸ். மெயினான டொமைன்ஸ் கையப் campus.com அவங்களுக்கு சப்டொமைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த டொமைன்ஸ் ஃபுல்லா அவங்களுக்கு தான். அவங்க வந்து அதுல இந்த இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து வேறு எல்லாம் வந்து அவங்களே அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இது வந்து ஒருத்தர வெப்சைட். சரி, அடுத்த எக்ஸ்னோவாண்டு ஒருத்தர் செய்தவர். இது பாருங்க, ஃப்ராங்கின்னு ஒருத்தர். சரி, இவன் ட்ரிங்கோ போய் தான். சரி, அலைன்மெண்ட்ஸ் டிசைன்ஸ் அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. ஏண்டா ஃபர்ஸ்ட் டைப் எடுக்கும் போதே நாம இப்ப நீங்க சும்மா யோசிங்க, உடனே நீங்க பிறந்த உடனே ஆனா அவன் ஐ நையன் எழுதுவீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க, ஒவ்வொன்றா பழகி பழகி பழகித்தானே அதுக்கப்புறம் வந்து ஆனா அம்மா அக்கா அண்ணா எல்லாம் எழுதுவீங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்டா வந்து இவ்வளவு செய்த ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்றும் இல்லாத வரை வந்து இவ்வளவு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா செய்திருக்க. சரியா? இன்னொன்று சொல்ல மாதிரி இந்த இவர் பிராங்கியன்றவர் வந்து இப்ப லாஸ்ட் வீக் வந்து அவரே வந்து ஒரு கொஸ்டிங் வந்து சர்வர் வந்து வெப்சைட் கோஸ்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து வெப்சைட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டார். நேற்றோ முந்தினாத்தான் வந்து அவருக்கு வந்து எப்படி வந்து ஒரு கொஸ்டிங்கை வந்து டொமைனை வாங்கி எப்படி வந்து செட் பண்ற எல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து பர்சனலா வந்து கிளாஸ் ஒன்று போட்டு செய்து கொடுத்தது. அப்ப அவர் வந்து கிளாஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள படிச்ச பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்காரு. சரியா? ட்ரிங்கோ தான் அவங்களோட அவர் மொரட்டோ யூனிவர்சிட்டி. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி ஒரு ஜாப் கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வெப்சைட் செய்து கொண்டு இருக்காங்க. இது வந்து சும்மா அவருக்கு ட்ரை பண்றது கொடுத்த வெப்சைட். தளம் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று. சரியா? அப்ப இவங்க வந்து ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்க பெரும்பாலும் வந்து இந்த எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள வந்து ஒழுங்கா நல்ல பிக்கப் ஒன்று எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப அவங்களுக்கு வந்து நாங்க பர்சனலா வந்து என்ன செய்யிருக்கோம், அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி இருக்கோம். இப்ப ஒரு லியோ கிளப்ஸ் அது மாதிரி வந்து அவங்க ஆர்கனைசேஷனை கதைச்சு ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்ப நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அப்ப அவங்களை வந்து கண்டக்ட் பண்றது ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இவங்க வந்து இப்படித்தான். அப்ப நீங்க வந்து இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வருமா, ஓகே வேர்ட் ப்ரெஸ் இவ்வளவுதான், இந்த விஷயம் தான் வேர்ட் ப்ரெஸ்ல இருக்குது. அப்ப நாம ஒரு ஃப்ரீலான்சிங்கா ட்ரை பண்ணுவோம். நீங்க என்ன செய்வீங்க, ட்ரை பண்ணுவீங்க கட்டாயம். சரியா? இது வந்து அடுத்தது ரெக்ஸோ ஸ்டுடியோ உண்டு. சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஒருத்தர் செய்த ப்ராஜெக்ட்.
சரி சரி. இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து டிரெக்டா வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வர மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு இவர். எல்லாரும் அப்படித்தான் சரியா. ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணா டிரெக்டா உங்களோட இமெயிலுக்கு வந்து அந்த இமெயில்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணலாம் ஈஸியா. அது மாதிரி ஸ்பெரா லெப்பன் நினைக்கிறேன். ஸ்பெரா. ஓகே. இவர் அடுத்த. இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆகும். இவங்கெல்லாம் ஒரு நாலேஜ் வேர்ட் பிரச்சனை என்னென்ன ஒரு நாலேஜும் இல்லாம வந்தாக்கலாம் இவங்கெல்லாம். சரி. ஓகே. அது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு வந்து நாங்க வந்து இ சர்டிபிகேட் தருவோம். சரி, அந்த இ சர்டிபிகேட்டை நீங்க என்ன செய்யலாம், உங்களோட லிங்க்டின் பேஜ்ல இல்லாட்டி சோசியல் மீடியா அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் இன்னொரு இது வந்து தாரம் வந்து இந்த பெஸ்டா அந்த பெச்லயே வந்து யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அந்த பெச்ல வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அதாவது கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா சப்மிட் பண்ணி கொடுத்த அசைன்மெண்ட்ஸ்ல ஒழுங்கா சப்மிட் பண்ணி ஒழுங்கா கிளாஸ் வந்து எல்லாம் வந்து நல்லா ப்ராப்பரா செய்வாருண்டா அவருக்கு வந்து நாங்க வந்து சர்டிபிகேட்ல வந்து அந்த பெஸ்ட் டாப்பர் இல்லாட்டி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அது மாதிரி ஒரு அடிஷனலா வந்து ஒரு டேக்கும் வந்து ஆட் பண்ணி தருவோம். சரியா. அப்ப அது வந்து என்ன உங்களுக்கு இன்னும் வந்து என்ன கூடுதல் குவாலிஃபிகேஷனா இருக்கும். சரி, அப்ப நீங்க வந்து நார்மலா வந்து இ சர்டிபிகேட் போடுறதுன்னு பார்க்க பெஸ்ட் பெஸ்ட் டாப்பர் இல்லாட்டி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த பெஸ்ட் அப்படி மென்ஷன் பண்ணிருக்கும் போது உங்களை வந்து ஈஸியா வந்து என்ன செய்வாங்க, ஜாப்புக்கு வந்து ஹையர் பண்றதுக்கு சான்ஸ் கூட. அது மாதிரி என்ன ஒரு கஸ்டமர் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே, இவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் போல இருக்கு, அப்ப இவங்கள்ட்ட வந்து கூட ப்ரொஜெக்ட் கொடுக்கலாம். அப்படி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அந்த இது கூட நாங்க செய்திருவோம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து நாங்க ஃப்ரீயான தீம்ஸ் பேக்ஸ், பிரீமியமான தீம் பேக்ஸ். இப்போ தீம்ஸ் டெம்ப்ளேட் தானே. இப்போ இதுல இருக்க டெம்ப்ளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயான டெம்ப்ளேட் தான். ஆனா மோஸ்ட் அட்வான்ஸான தீம்ஸ் எல்லாம் இதுல இருக்காது. சரியா. மோஸ்ட் அட்வான்ஸான பிரீமியமான தீம்ஸ் எல்லாம் இதுல இருக்காது. சரியா. அத எல்லாம் பெரும்பாலும் உங்களோட உங்களோட கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். சரியா, எல்லாம் எடுக்கலாம். ஆனா மோஸ்ட் அட்வான்ஸான தீம்ஸ் இருக்கு தானே, லைக் இதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் அட்வான்ஸான தீம்ஸ் பாருங்க. இதோட ஃபுல் ஃபுல் தீம்ஸ் இதே பாருங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி டராஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல் டராஸ் வெப்சைட் இல்லாட்டி அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இது ஃபுல் இ காமர்ஸ் வெப்சைட். இதுல நீங்க என்ன செய்யலாம், ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாம் இதுல செய்யலாம் நீங்க. இது இதெல்லாம் இ காமர்ஸ் வெப்சைட். அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து ஒரு கேமிங் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாண்டா அவருக்கு என்ன செய்யலாம், இந்த தீம்ஸை வந்து நீங்க என்ன செய்யலாம், செய்து கொடுக்கலாம். அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் யாரும் வந்து ஒரு ஃபோன் கடை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இல்லாட்டி வந்து ஹார்ட்வேர் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காண்டா அவருக்கு என்ன செய்யலாம், நீங்க இந்த வெப்சைட்டை வந்து செய்து கொடுக்கலாம். செய்து கொடுக்கலாம்னு என்ன, அந்த டெம்ப்ளேட்டை இன்சர்ட் பண்ணிட்டு கஸ்டமைஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். பாருங்க. ஃபுல் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. உங்களோட வேலை என்ன, அந்த டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுகளை அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ற. உதாரணத்துக்கு அவர் சொல்லுவார் எனக்கு செக்யூர் பேமெண்ட்ஸ் வேணும், அதை வேற பேரா மாத்துங்கண்டா நீங்க செய்வீங்க, எடிட் பண்ற மாதிரி தான் வேலை. பாருங்க. மிச்ச எல்லா ஃபங்க்ஷனையும் அதுவே இருக்கும். இந்த டைமர் எல்லாம் பாருங்க, அதுவே ஓட்டோவா ஓடிக்கொண்டே இருக்கு. டைம் அந்த இமேஜ் எல்லாம் பாருங்க, ஓட்டோவா மாறுது பாத்தீங்களா. அப்ப இதெல்லாம் எல்லாமே அந்த டெம்ப்ளேட் சில அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது அதுவே என்ன செய்ய, நீங்க இதில் ஆட் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே என்ன செய்ய போகுது, ஸ்லைடர்ல ஓடிக்கொண்டே இருக்கு. சரி. ப்ரைஸஸ், ஸ்டார் பாயிண்ட்ஸ். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீமியமான டெம்ப்ளேட்ஸ். சொல்லுங்க. மாப்பட போனுக்கு வேலை இது, உமாக்கு வேலை இது. ஓகே. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீமியமான தீம்ஸ். அப்ப இந்த தீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களால் எடுக்க இருக்கும். ஆனா கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுக்க வேண்டி இருக்கும் நீங்க. சரியா, ஒவ்வொன்றா சர்ச் பார்த்து கொண்டு தேடி தேடி இருக்க வேண்டியிருக்கும். மற்றபடி பேசிக்கா அந்த ஃபைபர்ல வந்து கஸ்டமர் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லா தீம்ஸும் இதுல இருக்குது. ஒரி பண்ண தேவையில்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் அட்வான்ஸான ப்ரீமியமான தீம்ஸ். சரியா. அப்ப இந்த தீம்ஸை கூட நாங்க என்ன செய்வோம்டா தருவோம். சரியா. அது மாதிரி போர்ட்ஃபோலியோ, ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று செய்ய போறோம்னு எடுப்போமே நீங்க. போர்ட்ஃபோலியோ தெரியும். இப்போ உதாரணத்துக்கு முதல்லாம் பாத்தீங்கன்னா ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது என்ன செய்வீங்க, சிவி எழுதி கொண்டு டைப் பண்ணி கொண்டிருப்பீங்க கன்வால. இப்பெல்லாம் ஃபுல்லா வந்து என்ன வெப்சைட் தான். வெப்சைட்ல என்ன செய்ய, போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்வீங்க, போஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன, உங்களோட வெப்சைட் வந்து இதை ஷோ ஆகி கொண்டு இருக்கும். அப்ப இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுவீங்கடா. இந்த லிங்கை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கடா யாருக்கும், அவங்க என்ன செய்வாங்க, அந்த லிங்குக்குள்ள போய் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரி, விவரங்க இது தலெக்ஷன் மகேந்திரன்,
இந்த போட்டோ இருக்கு, இதான் நான். சரியா, பார்த்தா இதை மாளிகாவத்தில் மாசி சம்பள் விற்கிறோம் மாதிரி இருக்கும். சரியா, போட்டோ மாற்ற வேணும், பார்ப்போம். சரியா, போடுங்க, போட்டோ கிடைக்கல எனக்கு. ஓகே. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், சிவி வந்து டவுன்லோட் ஆகும். இதை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இமெயிலுக்கு போகும். இதில் வந்து உங்களோட லிங்க்டின் பேஜ் வந்து ஆட் பண்ணலாம். சீரிஸ் இது வந்து டிரெக்டாக லிங்க்டினுக்கு போகும். அது மாதிரி என் ஃபேஸ்புக் கொண்டு அதை கிளிக் பண்ணா டிரெக்டாக என் ஃபேஸ்புக்கு போகும். சரியா, இதெல்லாம் லிங்க்டின் பேஜ். ஓகே. ஆமாம், இதை கிளிக் பண்ணால் ஃபேஸ்புக் போகும். இதை கிளிக் இன்ஸ்டா இருக்கா எனக்கு, இன்ஸ்டா இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக் போகும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்க, இது வந்து சின்ன டெஸ்கிரிப்ஷன், இதுக்கு எனக்கு ஃபெமிலியரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது பேசிக்கான விஷயங்கள். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா என்னது, என்ற நான் செய்த ப்ராஜெக்ட், இது வரைக்கும் நான் செய்த கம்பெனி, முதல் ஒர்க் பண்ண கம்பெனியில் செய்த ப்ராஜெக்ட். அது மாதிரி வந்து இது ரிவ்யூஸ் போட்டிருக்கிறாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி வந்து மீடியம்ஸ் என்ற பிளாக் போஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கேன். உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதில் போய் வாசிச்சு பாருங்க. பிளாக்ஸ். சரி, இதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்ய, டிரெக்டாக வந்து என்ன செய்ய வேண்டாம், அந்த போஸ்ட்டுக்கு போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிக்க சர்டிஃபிகேட்ஸ். சரியா, இதெல்லாம் வந்து கண்டக்ட் டீட்டெயில்ஸ். அப்போ என்ன செய்வாங்க, இந்த லிங்க் அனுப்பி விட்டீங்கன்னாலே என்ன, ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன, ஒரே ஒரு ஸ்க்ரோல் பண்ண அவங்களே என்ன செய்யும், ஓகே, இவர விஷயம் இவ்வளவுதான். ஓகே, இவருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு சர்டிஃபிகேட் முடிச்சிருக்காரு, இவ்வளவு ப்ராஜெக்ட் வந்து செய்திருக்காரு. அப்போ இதை பார்த்தோன்னே என்ன செய்ய போதுன்னா உங்களோட ஹெச்ஆருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, அப்போ இவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்போ இவரை வந்து நம்ம ஹையர் பண்ணுவோம், அப்படி ஒரு மைண்ட் செட் வரும். சரியா, அப்ப நீங்க ஒரு சிவியை வந்து கிரியேட் பண்றத பார்க்க, ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இந்த லிங்க் அனுப்புறத பார்க்க, அது நல்ல. சரியா, ஒரே இதுல இப்ப நீங்க சிவி என்றக்குள்ள என்ன அனிமேஷன்ஸ் அதெல்லாம் வந்து போடுவீங்களா, கஷ்டம்ல. ஆனா வெப்சைட் போது என்ன பாருங்க, அனிமேஷன்ஸ் இந்த ஸ்க்ரோல் பண்றதெல்லாம் பாருங்க, போட்டோவா இருக்கு பாத்தீங்களா. அது அதுல டெம்ப்ளேட் கூட என்ன செய்ய மாட்டேன், இதுல இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், ஃப்ரீயா வந்து சூஸ் பண்ணலாம் அதை. சரியா, அப்ப ஃப்ரீயான தீம் ஸ்பெக் வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். அது மாதிரி லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ஸ், இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்கோம், அதுல வந்து அட் பண்ணி விடுவோம். அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், எந்த டைம் வேணுமெண்டா நீங்க என்ன செய்யலாம், டவுட்ஸ் கேட்கலாம். ஒரு டவுட்ஸ் கேட்டீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல வந்து ரிப்ளை வரும். சில வேளை நான் இது ஒர்க்ல இருந்தேன்டா எண்ட் ஆஃப் த டேக்குள்ள அந்த நாள் முடியறதுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணிடுவேன் ஷூரா. சரியா, அப்ப லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்னா நீங்க கோர்ஸ் முடிஞ்சோடனே உங்க குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணி விடுவோமாட்டா இல்ல, ஃபுல்லாவே நீங்க இந்த குரூப்ல இருப்பீங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அப்படி எதுவும் ஐடியாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், டிரெக்டா கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரியா, அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னால அந்த சர்டிபிகேட்ல வந்து நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு வந்து நாங்க மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு வந்து அதுல நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவருக்கு வந்து எங்களோட கம்பெனிலே வந்து வேகன்சி தருவாங்க. எங்களோட கம்பெனிலே வந்து வேலை தருவோம். சரியா, அதாவது எங்களோட கம்பெனில யார் நல்லா பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ எங்களோட கம்பெனியால வந்து எதுவும் வந்து கால் பண்ணியிருந்தாங்கடா, எதுவும் வந்து இன்டர்ன்ஷிப் கால் பண்ணியிருந்தாங்கடா, ஷுவரா வந்து அவங்களுக்கு ப்ரியோரிட்டி வந்து கூட தருவாங்க. சரி, அடுத்து வந்து எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டிங்கும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் நடக்கிற சில பேர் மிஸ் பண்ணிடுவீங்க கிளாஸுகளை, அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாங்க தருவோம், ஃபுல் ரெக்கார்டிங்ஸ். சரியா, ஓகே. சரி, அடுத்த வந்து பேமெண்ட்ஸ் விஷயம். இப்ப இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. இப்ப இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து 3500 இந்தியன் ருபீஸ். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் 10,000. சரியா, இதை வந்து நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டும் தாரோம். நீங்க அந்த 2 மந்த்ஸ்க்குள்ள வந்து நீங்க சில பிரிச்சு பிரிச்சு கட்டலாம், 3000 3000 அப்படி கட்டலாம். சரியா, இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபா. சரி, இது இருக்கிறதுல சீப்பானது. நாங்க இது வரைக்கும் விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா 15,000 35,000 40,000 50,000 எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிலவங்க வந்து என்ன 6 மாத கோர்ஸா வந்து வேர்ட் ப்ரெஸ் வச்சு கொண்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் சரியான டைம் வேஸ்ட். சரி, 6 மாதம்ன்றது என்னது, சும்மா டைம் வேஸ்ட் தானே இது. 6 மாதத்துக்கு படிச்சு கொண்டு அப்படி படிக்கிறது ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு வேர்ட் ப்ரெஸ்ல. 1 மந்த் 2 மந்த்ஸே காணும் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு. சரியா, அப்ப அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் தானே. இது வந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ள வந்து உங்களால வந்து என்ன செய்யலாம், ஒரு ஃபுல் வெப்சைட்டை கோர்ஸ் பண்ணி எல்லாம் செய்யலாம். சரியா, அப்ப 10,000 வந்து இந்த கோர்ஸ் ஃபீஸ். இதுவே நீங்க இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன்டா 4,000 நீங்க 12 கட்ட வேண்டியிருக்கும். சரியா, அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கைஅப் கேம்பஸ்ல வேற கோர்ஸ் எது ஃபாலோ பண்றீங்கடா, லைக் ஃபைபர் கோர்ஸ் இல்லாட்டி கிராஃபிக் டிசைன் சம்திங் எது கோர்ஸ் ஃபாலோ பண்றீங்கடா அவங்களுக்கு இன்னும் வந்து நாங்க ஆஃபர் தருவோம். இதுல வந்து இன்னும் வந்து ஆஃபர் தருவோம். சரியா, ஓகே. திருப்பி சொல்ல, பேமெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸா 3500 இந்தியன் ருபீஸ். சரி, அவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் இல்ல. ஸ்ரீலங்கன் ருபீஸ்ண்டா நீங்க 10 ஒன் பேமெண்ட்னா 10,000 பிரிச்சு பிரிச்சு கட்டா 12,000 ரூபா. சரியா, நீங்க 2 மாதத்துக்கெல்லாம் பிரிச்சு பிரிச்சு கட்டலாம், பிரச்சனை இல்லை. சரியா, ஓகே. அம்பிட்டு தான். எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டுங்க, தொண்டை தண்ணி வத்து போயிட்டு கத்தி கத்தி. ஓகே, எனி டவுட்ஸ்? ப்ரோ கார்த்திக்
ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்ஸு. ஸோ ஓகே. நம்ம இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம தீம்ஸ் வந்துட்டு எவ்வளோ ப்ரோ ஃப்ரீயாக தருவீங்க? சாரி, தீம்ஸ் வந்து தீம்ஸ். ஓகே. தீம்ஸ் வந்து நான் ஷோ பண்ணி ஸ்க்ரீன் விளங்க தானே எனக்கு. எஸ் ப்ரோ. ஓகே, வெயிட். நான் என்ன இல்லை, எக்கச்சக்கமான தீம்ஸ் கிடக்கு, கவுண்ட் பண்ண வேணும் வரதெல்லாம் வந்து. இந்த இவ்வளோ தீம்ஸும் வரும். ஒன், இதெல்லாம் அட்வான்ஸாக தீம்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்ல டவுன்லோட் பண்ணிக்க மாட்டீங்க. இது நாங்கள் மான்ஸ்டர் ஒன் அண்ட் ஒன்று, அதுவும் பார்த்தீங்கன்னா தீம் இன்ஸ்டால் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதில் ம். காசு கொடுத்து நாங்கள் மந்த்லி சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கு மந்த்லி ஆ இயர்லி சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் பே பண்ணது தான் இது. அதில் டவுன்லோட் ஆ பண்ண தீம்ஸ் தான் இதெல்லாம். டோட்டல் வரும் நினைக்கிறேன் ஒரு 50 50 இருக்கலாம் நினைக்கிறேன். எல்லாம் வந்து ப்ரீமியமான தீம்ஸ். சரி. ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் ஓகே, வேறு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இன்னொரு ப்ரோ, இப்போ ஓகே, வந்துட்டு நம்ம சொல்லுங்க. கோர்ஸ் கற்றுக்கிறோன்னா, ஸோ ஃப்ரீலான்சர் பண்ணால் நீங்கள் எப்படி கிளைண்ட்டை பிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஃபைபரில் எப்படி ஹெல்ப், எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் ஐயா, பண்ணுவீங்க? ஃபைபர் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஃபைபர் வந்து அதுக்கு இன்னொரு லெக்சர் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் தான் வந்து உங்களுக்கு ம். வெப்சைட் லிங்க் அனுப்பினவல்ல, அவர் தான் வந்து ஃபைபர் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கார். அப்போ அதில் ஓகே. வந்து உங்களுக்கு ஃபுல் என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து ம். உங்களோட வெப்சைட்டை பூஸ்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபரை வந்து பூஸ்ட் பண்ணுனா தானே வந்து கூட கிளைண்ட்ஸ் வருவாங்க. அந்த எஸ் எஸ் எஸ். விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் டீச் பண்ணுவாங்க. இங்க ம். எப்படின்னா அந்த வேர்ட் ப்ரெஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுவீங்க, அப்ப இதுல வந்து எப்படி டெவலப் பண்ண அந்த விஷயங்களை படிப்பீங்க. அங்க வந்து ஓகே. படிப்பீங்க வந்து எப்படி வந்து அதை மார்க்கெட் பண்றது யூசர் கிளைண்ட் கிட்ட, அந்த விஷயங்கள் ஓகே. படிப்பீங்க. Right? ஆ அப்ப எங்கட கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு டொமைன்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, எப்படி வந்து வெப்சைட் கோர்ஸ் பண்றது, எப்படி வந்து எஸ்சிஓ வந்து செய்யறது, அது மாதிரி ஓகே. பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள், அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து கவர் பண்ணுவோம் நாங்க. சரியா? சிலவங்க வந்து ஓகே. ஆல்ரெடி சொன்னால, ஒருத்தர் வந்து ஃப்ரீலான்சிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு ம். வந்து நாங்கள் 2 டேஸ் 3 டேஸ்க்கு முதல்ல வந்து ஒரு பர்சனல் கிளாஸ், அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணல, பர்சனலாக ஓகே. வந்து அவரே வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லி நான் தான் செய்தது. மற்ற ஏண்டா ம். இது நான் அவரை வந்து டிரெக்டாக வந்து எங்களுக்கு முன்னுக்கு டொமைன்ஸ் வாங்கி வெப்சைட்டை கோஸ்ட் பண்ணி க்ளவுட்ஃபேர்லாம் செட் பண்ணி ஃபுல் வெப்சைட்டை நானே செய்து சொல்லி கொடுத்தேன், சொல்ல சொல்ல அவரே செய்தவர். அப்போ ஓகே ப்ரோ. டுமாரோல இருந்து அவர் வந்து அந்த செட் பண்ணதுக்கு 1 டே எடுக்கும். பட் டுமாரோ ம். ரெண்டையில இருந்து வந்து அவர் வந்து வழக்கம் போல இனி வெப்சைட் செய்யலாம். ஓகே. அப்ப ஸோ அதுக்கெல்லாம் வந்து எனக்கு சார்ஜஸ் இல்லை, அடிஷனல் சார்ஜஸ் ஒன்றும் இல்லை. அந்த சொன்ன ஆ லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் உண்டு, அதுலேயே வந்து அது வந்துடும். ஓகே ப்ரோ. சரி. ஸோ அது ஆக்சுவலாக நானும் இப்போ ம். வந்துட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன். ஸோ ஓகே. இன்டர்ன்ஷிப்பு. ஓகே. ஸோ அங்கே வந்துட்டு நான் வேர்ட் ப்ளஸில் லேண்டிங் பேஜ் கவர் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே. ஓகே, ஃபைன். நான் இன்டர்ன்ஷிப் கோர்ஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதும் வேர்ட் ப்ளஸ் பற்றி அதான் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்க்கெலாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ம். ஸோ எனக்கு எப்படி ஃப்ரீலான்சர் பண்ணுறது, ஸோ அந்த இது அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் எப்படி நம்ம வாங்குறது, ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் இது பண்ணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பீங்க, ஸோ அதனால கொஞ்சம் கிடைக்கும். ஆமாம். ஸோ அதை வச்சு நம்ம ஃப்ரீலான்சர் ஏதாவது ட்ரை ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் செய்யுது. அப்படின்னா. ஆமாம். எஸ் ப்ரோ. ஃபைன், நல்ல ஐடியா உண்டு. எஸ் ப்ரோ. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நான் ஏற்கனவே கால் பண்ணி பேசியிருப்பேன். ஆஹா. ஆமாம் ப்ரோ. ஸோ எனக்கு ஓகே தான். ம். ஏன்டா ஆ பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீயான தீம்ஸ் சொன்னாங்க, அதுவே ம் பெரும்பாலும் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸ் பெருமை இதுக்குள்ள இருக்கு. எஸ் எஸ். எப்படின்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அட்வான்ஸான மைண்ட் செட்ல இருக்க கஸ்டமர்ஸ் இல்ல. இல்லை அப்படி எஸ் ப்ரோ. இருக்கு. தெரியும் தானே. நார்மலா இதுக்குள்ள இப்ப ம் நீங்க ஒரு வெப்சைட் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அது ப்ரிவியூ பார்க்கலாம், இதை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் ப்ரோ அதை எஸ் ப்ரோ. பார்த்துக்கலாம். அது ம் டிசைன் இப்ப கஸ்டமர் ஒருத்தர் சொல்றாரு உங்கள்ட்ட வந்து எனக்கு வேணும் ஹோம் பேஜ், அபவுட் அஸ் பேஜ், இப்படி 2 3 பேஜ் வேணும்னா நீங்க என்ன செய்வீங்க, போவீங்க. தெரியும் தானே உங்களுக்கு, அவங்க ஓகே எஸ் ப்ரோ. அப்ப போயிட்டு பாப்பீங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு செட் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோ சிம்பிள். ம் அவங்களுக்கு தெரியா போகுது நம்ம வந்து டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கிறோம். எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. பட் அவங்களுக்கு ஆனால் வேர்ட் ப்ளஸ் வந்துட்டு ஸோ நான் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ நம்ம ஓகே. எவ்வளோவா கோட் வச்சு பண்ணாலும் ம். நம்ம இதில் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ எஸ், எஸ். கொஞ்சம் மட்டும் நாலேஜ் வளர்த்திட்டுனா ம். எஸ். ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லேர்ன் பண்ணேன். ம். ஸோ நீங்கள் கோடிங்கில் விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். யா. சாரி, சொல்லுங்க. கேட்கல கேட்கிறது. சார், இப்ப நம்ம லோக்கல்ல செய்யறண்டால் ஒரு சைட்டை எப்படி எங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம்? லோக்கல்ல செய்யறேன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் ஒன்றும் இல்லை. அது முதல் அந்த காலத்துல சிலவே படிச்சிருப்பீங்க நீங்க. ஜாம் சர்வர் ஒன்று படிச்சிருப்பீங்க. சரியா, ஜாம் சர்வரை ரன் பண்ண வேணும் அதான் இருந்துச்சு. கேட்கலாம்.
நான் சொல்றேன் இப்ப இப்ப ஒரு கிளையண்ட்டுக்கு நாம ஒரு ஓகே சைட்டை செஞ்சு கொடுக்குறேன்டால் ஓகே எப்படி எவ்வளவு புரியுதா? ஓ இந்த வெயிட் சம் நாய்ஸ் கமிங் ஓகே இப்போ சொல்லுங்க கிளைண்ட்டுக்கு வெப்சைட் செய்து கொடுக்குறேன்டா இப்ப ஸ்ரீலங்கால நாம ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு ஓகே வெப்சைட் ஒன்று செஞ்சு கொடுக்குறேன்டால் ஓகே லீஸ்டாவ எவ்வளவு எங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம் பிகினிங் லீஸ்டா வந்து $50 அது அவங்க டிபெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸை பொறுத்து அது மாறுபடும் இப்போ சில கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு ஒன் பேஜ் வெப்சைட் காணும் அப்படி இப்போ ஃபைபர் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்களா நான் அப்வொர்க்ல இருக்கிறேன் சார் ஓகே இதில் போய் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியும் தானே உங்களுக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி லீஸ் ப்ரைஸ் போட்டிங்கன்னா கூட வந்து உங்களை ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கஸ்டமர் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்களை பூஸ்ட் பண்ணுறோமோ உங்களோட ஆக்டிவில் இருக்குது உங்களோட அக்கௌண்ட் அந்த அளவுக்கு வந்து கூட ரீச் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீஸ் ப்ரைஸ் போட்டிங்க அதாவது சிலாக்கள் வந்து 100 ஒன் பேஜுக்கே $100 $50 அப்படி போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் அதில் பார்க்க ஒரு $49 $40 அப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து என்ன செய்ய இப்போ இதை பாருங்க இந்த போட்டிருக்க இது வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் இதை பாருங்க $85 இருக்குது சரியா அப்போ நீங்கள் ஒரு $50 அப்படி போட்டிங்கன்னாலே என்ன செய்யலாம் கூட வந்து உங்களை இதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒன் பேஜ் வெப்சைட் அவர் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறார் வந்து சாரி ஓகே பாருங்க ஒன் பேஜ் வெப்சைட் 2 to 3 செக்ஷன்ஸ் சம்திங் போட்டிருக்காரு எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி வெப்சைட் சரியா எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி எல்லாம் தேவையே இல்லை அதெல்லாம் டெம்ப்ளேட்டோடய வந்துடும் சரி சும்மா லுக் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு சார்ஜ் பண்ணுற பாருங்க $80 சார்ஜ் பண்ணுறேன் அப்போ நீங்கள் $80 எவ்வளோ இருக்கும் ஸ்ரீலங்கன் ப்ரைஸில் $24,000 அட்லீஸ்ட் நாம ஒரு $50 சார்ஜ் பண்ணாலும் பாருங்க எவ்வளோ வருது ஒரு $15,000 சாரி 15,000 ஸ்ரீலங்கன் மணி வருது அவ்வளோ காணும் தானே நமக்கு ஒரு பேஜ் வெப்சைட்டுக்கு அவ்வளோத்துக்கு ஒர்க் அவ்வளோ நீங்க ஒன்றுமே இல்லை அதுல சும்மா டெம்ப்ளேட் இன்சர்ட் பண்ணி போட்டு எடிட் பண்ற மட்டும் தான் வேலையா இருக்கு சரியா அப்ப ஏன்னா அது வந்து நமக்கு கிளைண்ட்ஸுக்கு தெரியாது என்ன நாம செய்யறோம்னு கிளைண்ட்ஸுக்கு தெரியாது அப்ப அவங்களுக்கு என்ன வெப்சைட் அவங்க டெவலப் கோடிங் எல்லாம் அடிச்சு செய்து கொண்டு போறாங்க அப்படிதான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு அப்ப நாம அதுக்கேற்ற மாதிரி சீப்பஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க ஓகே இவர் அந்த சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல நல்ல வெப்சைட் எல்லாம் செய்து தர அப்ப கூட வந்து நம்மள வருவாங்க நம்ம கிட்ட சரியா இப்ப ஹொஸ்ட்ல இப்ப நம்ம இது போடுறது டொமைன் வாங்குறது ம். அதெல்லாம் கவர் ஆகுறது வந்து இந்த அமௌண்ட்ல எந்த இருந்து அமௌண்ட்ல கவர் ஆக வேணுமோ அதெல்லாம் வந்து நாங்க அந்த கிளாஸஸ் சொல்லிடுவோம் இப்போ அதாவது நீங்க ஒரு கொஸ்டின் அக்கௌண்ட் வேண்டுனீங்கடா லைக் ஒரு கொஸ்டின் அக்கௌண்ட் வந்து இது ஒரு மந்த்லி இல்லாட்டி இயர்லி வைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு எடுத்து வச்சீங்கடா சார்ஜஸ் இப்போ தான் கிடமே இப்போ எங்களோட சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கடா இருக்கு நாங்க வந்து 3 இயர்ஸுக்கு எடுத்து சாரி 4 இயர்ஸுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளவு $154 சரியா 4 இயர்ஸுக்கு $154 டிவைடட் 48 months அப்ப ஒரு மாதத்துக்கு சாரி பெருக்கிட்ட சாரி 154 டிவைடட் பை 48 months அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது $3 தான் வரப்போகுது மந்த்துக்கு $3ன்றது எவ்வளவு வரப்போகுது ஒரு 1000 வரும் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு அப்போ நீங்கள் கொஸ்டின் ரெக்கார்ட் வேர்ட்டுனீங்கண்டா இதில் கிட்டத்தட்ட நீங்கள் 40 வெப்சைட் 40 வெப்சைட் கிட்ட கோஸ்ட் பண்ணலாம் நீங்கள் சரியா 40ன்னு பார்த்தாலுமே என்ன ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு $0.01 சார்ஜ் பண்ணாலும் ஈஸியாக வந்து உங்களோட பில்லை கவர் பண்ணி விட்டுடலாம்ல நீங்கள் சொன்னாலுங்கதா அது மாதிரி தான் டொமைன்ஸ் பாத்தீங்கன்னா டொமைன்ஸ் சார்ஜ் பண்ணும்போது எதுக்கு கொஞ்சம் கூட காஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா டொமைன்ஸுக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும்னா டொமைன்ஸ் எல்லாம் வாங்கும்போது கஸ்டமரோட கொஞ்சம் கதைக்கணும் ஏண்டா அவங்க சில வேளை ஆல்ரெடி டொமைன்ஸ் வாங்கி வச்சிருக்கலாம் அப்ப ஆல்ரெடி இது வந்து சார்ஜ் பண்றது பாருங்க டொமைன்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களே இல்ல அப்ப டொமைன்ஸுக்கு இதை விட்டு அடிஷனலா தான் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த $80 அந்த டெவலப் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த சார்ஜ்
ஓகேவா? சார். ஓ. ஓகே. ஏன்னா டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு .com அடிச்சிங்கன்னா அது வேற ப்ரைஸாக இருக்கும். அது மாதிரி .lk அடிச்சிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சரி, இப்போ எந்த பேரில் அடிக்கிறேன், john.com. சரி, see this. இப்போ ஆஃபர் போகுதுன்னு நினைக்கிறேன், பிக் ஃப்ரைடே ஆஃபர்லாம் போது அப்போ வேண்டிடுவேன். சரி பாருங்க, 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு $0.24. சரியா, இல்லாட்டி $1 எடுங்களேன். சரியா, அதுக்கு பிறகு வந்து அதில் சார்ஜ் வந்து மாறும். சரியா, உதாரணத்துக்கு போறேன்னா இங்கே போய் சர்ச் பண்ணுறேன், john.com. சரி, 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா முதலாவது வருஷத்துக்கு வரப்போது எவ்வளவு, $0.23 வரப்போகுது. அதுக்கு பிறகு 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா $25. சரியா, அப்ப நீங்க என்ன செய்யணும்னா கஸ்டமரை கொஞ்சம் கதைக்க வேணும். ஓகே, இப்படி டொமைன்ஸ் பிரைஸ் இது என்ன, நாம வந்து கஸ்டமருக்கு வந்து எல்லா அந்த பட்ஜெட் இருக்குது, $80 பட்ஜெட் போடுவோம் இல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான் போட போறோம் நாம. அங்கால செகண்ட் இயர் தேர்ட் இயருக்குலாம் வந்து அவர்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவோம் அதுக்கு. சரி, அதில் வந்து உங்களுக்கு ஃபைபர்ல வந்து சொல்லி தருவாங்க. அப்ப இந்த $80 இருக்குது, இது வந்து நாம வெப்சைட்டை செய்து ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான். அதுக்கு அப்ப அந்த பிறகு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான். மெயின்டைன் பண்றதும் நாங்களே தானே மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி ஒரு தடவை வெப்சைட்டை செஞ்சு கொடுத்துட்டா? ஓ, நீங்க வெப்சைட் செய்து கொடுத்து நான் அந்த டேஷ்போர்ட்னு சொன்னால, அட்மின் டேஷ்போர்ட் தான் இருக்கு, இதுல ஓ. அக்சஸ் கொடுத்து விட்டீங்கன்னா இனி என்ன, அவங்களே வந்து என்ன செய்வாங்க, ஃபுல்லா வந்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஆஹா. வேணுமெண்டா டொமைன்ஸ் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து என்ன சர்வருக்கு மட்டும் மந்த்லி எவ்வளவு, ஒரு $5 $10 அப்படி வந்து சார்ஜ் பண்றதுனாலும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு மந்த்லி எவ்வளவு வரப்போகுது, ஒரு $5 $6 தானே வரப்போகுது. 40 20 வெப்சைட் கோஸ்ட் பண்ண போறோம்னாலும் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பாருங்களேன், நமக்கு டோட்டலா மந்த்லி பில் எவ்வளவு வருது, $3. $3 வேற $10 எடுப்பேன், $10. இதுல வந்து நீங்க இந்த 40 வெப்சைட் கோஸ்ட் பண்ணலாம். வேண்டாம் பாருங்க, டிவைடட் பண்ணி பாருங்க, 40 வெப்சைட், சாரி டிவைடட் $10 மந்த்லி வருதுண்டா, அதை டிவைடட் பண்றேன்னு வந்து 40 வெப்சைட் எவ்வளவு, $0.25 வருது. அப்போ ஒரு வெப்சைட்டுக்கு நமக்கு சார்ஜ் வர போது எவ்வளவு, 0.25. அதே மாதிரி $1 சார்ஜ் பண்ணுங்களேன், அப்படி பார்த்தா நமக்கு சரியா லாபம் இல்லை வருது கோஸ்டிங். சரியா, ஓம் சார். அப்ப அதுக்கேது அதெல்லாம் வந்து நாம நீங்க ஒரு நீங்களே ஒரு கொஸ்டின் அக்கௌண்ட் வேண்டிட்டு செய்வீங்க, அந்த டைம்ல வந்து நானே வந்து பர்சனலா வந்து கிளாஸ் எல்லாம் போட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஓம் சார். சரியா, எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்றது ஐடியா, எனக்கு ஓகே பேசிக் நாலேஜ் இருக்குது. ஓகே ஓம். அதுதான் இப்ப நாம ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன்னு சொன்னால் அது நாமளே ஒரு ஹோஸ்டிங் ஒன்று வாங்கி அதுதானே செய்யணும். அதெல்லாம் ஆமா ஃபுல்லா கைட் பண்ணுவீங்களா கிளாஸ்ல? ஆமா, அது வந்து பர்சனலா வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம், இந்த கிளாஸ்ல வந்து கவர் பண்ணுவோம். அதுல வந்து உங்களுக்கு கிளியர் இல்லாம விட்டா பர்சனல் கிளாஸ் போட்டு நான் கவர் பண்ணி தரணும், அது பிரச்சனை இல்லை. சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. இன்னொருத்தர் டவுட் கேட்டிருக்கிறார் வந்து மிஸ்டர் ஹரன், இந்த வெப் பேஜ் கிரியேட் பண்ண டொமைன் நேமுக்கு மணியா சார்? ஓகே, அந்த டொமைன்ஸ் நேம்ல தான் டொமைன்ஸுக்கு வந்து பே பண்ண வேணும். ஒரு டொமைனுக்கு வந்து நீங்க காசு கொடுத்தீங்கன்னா $0.23 கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா கட்டுவீங்க. இப்போ இது பாருங்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒன்லி வித் 3 years டேர்ம்ஸ். முதலாவது வருஷத்துக்கு $0.23 கட்டுவீங்க, 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் இதான் வந்து டொமைன்ஸ் உண்மையான ப்ரைஸ். சரியா, $25 வந்து அந்த டொமைன்ஸ் உண்மையான ப்ரைஸ். $25 எவ்வளவு வரும், 25 $7,710 வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு மாதம் வந்து $7,710 வந்து நீங்க வந்து கிளைண்ட் கிட்ட சொல்லி விட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார், கட்டி கொண்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு இவ்வளவு வரும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த சார்ஜஸையும் வந்து இதுல இன்க்ளூட் பண்றதுனால பண்ணலாம். இல்லாட்டி நீ இப்போ ஒரு எஸ்டிமேட் வச்சிருங்களேன், உதாரணத்துக்கு 5 பேஜ் வெப்சைட், சரியா, 5 பேஜ் வெப்சைட் செய்யுங்கிறதுக்கு எடுப்போம் உங்களுக்கு வந்து சும்மா கொஸ்ட் ஆகும் வந்து $15,000 கொஸ்ட் ஆகும். அது மாதிரி ஒரு சர்வருக்கு ஒரு $3,000 போடுங்களேன், 3000. நான் இப்போ ஸ்ரீலங்கன் ருபீஸ் தான் கழிக்கிறேன்னா, இந்தியன் ருபீஸ் சொல்லல, 3000. சரியா, இப்போ டொமைன்ஸுக்கு நம்ம எவ்வளவு பார்த்தோம் அப்பதே, $7,000. ஓகே, $8,000. அப்போ டோட்டல் எவ்வளவு வருது, $26,000 வருது. எக்ஸ்ட்ரா ஒரு $4,000 போடுங்க உங்களை சும்மா செலவுக்குண்டு, சாரி $4,000. அப்போ $30,000 வரும். சரியா, எவ்வளவு, 26 $30,000 வரும் உங்களுக்கு. அப்போ $30,000 ப்ராஃபிட் தானே உங்களுக்கு. எக்ஸ்ட்ராவா இன்னொரு $20,000 போட்டிங்கன்னா $50,000. போய் $20,000 கிட்ட ப்ராஃபிட் பார்க்கலாம் நீங்க, அந்த சர்வர் சார்ஜ் டொமைன் சார்ஜ் எல்லாம் விட்டுட்டு. செகண்ட் இயருக்கு தேர்ட் இயருக்கு போற நீங்க என்ன செய்யலாம், அவரோட அதுக்கு அடிஷனலாக வந்து சார்ஜ் பண்ணலாம்.
சரியா? கோடாடியில .com வாங்கினா 40 டொமைன் வாங்கலாம்டா இயர் விளங்கல. கோடாடியில .com வாங்கினா 40 டொமைன் வாங்கலாம்டா விளங்கல. என்ன சொல்றீங்க? அன்மியூட் பண்ணிக்காதீங்க. நீங்க ஒரு கொஸ்டிங் இருக்கு தானே, இதான் கொஸ்டிங். சரியா? இதான் சர்வர். ஒரு சர்வர்ல நீங்க என்ன செய்யலாம், ஒரு பேக்கேஜ் இருக்கு தானே, அந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்டை வந்து ஒரு 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 பேக்கேஜில் 40 வெப்சைட், இன்னொரு வெப்சைட் பேக்கேஜ் இருக்கு, அது காட்டுறேன் நான். ஷோ. ஓகே, இந்த இருக்கு பாருங்க, இதான் பேக்கேஜ். சரி, இது வந்து பேசிக்கான வெப்சைட் பேக்கேஜ் $14. சரியா? அப்ப $14 பேக்கேஜ் வந்து வாங்குனீங்கன்னா பாருங்க எத்தனை வெப்சைட் கோர்ஸ் பண்ணலாம். நீங்க 50 வெப்சைட் கோர்ஸ் பண்ணலாம். அப்ப 50 வெப்சைட் நீங்க என்ன கோர்ஸ் பண்ணலாம். 50 ஜிபி கெப்பாசிட்டி தருவாங்க உங்களுக்கு. சரியா? அது மாதிரி 100 சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணலாம் இந்த பேக்கேஜில். அது பேசிக்கா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும். இல்லாட்டி வந்து என்ன, இந்த கிளவுட் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இதுவும் ஓகேவா இருக்கும். இதுல வந்து எத்தனை வெப்சைட் கோர்ஸ் பண்ணலாம், 100 வெப்சைட் கோர்ஸ் பண்ணலாம். சரியா? அது மாதிரி ஸ்டோரேஜோட 100 ஜிபி தராங்க. சரியா? அது மாதிரி என்ன, 300 சப்டொமைன்ஸ் வந்து நீங்க என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். சரியா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம், பேக்கேஜ் நாங்க யூஸ் பண்ணுற பேக்கேஜ் வந்து இதான் வந்து எங்களோட பேக்கேஜ். இந்த இருக்கு $13 பேக்கேஜ். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்கேஜ். இது ஆஃபர் போய் கொண்டிருக்கு இப்போ 57 ஆஃபர் அது போகுது. இது உண்மையான ப்ரைஸ் வந்து $27. இப்போ சில கன்ஃபியூஸ் ஆகலாம். 50 வெப்சைட்டுக்கே $13, 100 வெப்சைட்டுக்கு எப்படி $11 வரும்? அந்த கன்ஃபியூஷன் ஆகலாம் தானே. உண்மையாக அதில் ப்ரைஸ் வந்து $27. இப்போ ஆஃபர் போகுது, அதால வந்து அதில் ப்ரைஸ் எவ்வளவு, $11. சரியா? அதான் விஷயம். சரியா? மாதம் மாதம் இதான் உங்களுக்கு பில்லாக வரப்போகுது. எவ்வளவு, $14, $14 சாரி, 4300, 4500, 4500 பில் வர போகுது. 4500 நீங்க எத்தனை வெப்சைட் அதில் போடலாம், 50 பேருக்கு வெப்சைட் செய்து கொடுக்கலாம். 50 வெப்சைட் வந்து நீங்க செய்து கொடுக்கலாம். இப்போ $4000 50 பிரிச்ச மட்டும் எவ்வளவு வருது, $4000 டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு மந்த்லி வரப்போகுது. அதை வந்து 50 பிரிப்போம். ஆ, 50 பிரிக்கும் எவ்வளவு, $80 வரப்போகுது. ஒரு வெப்சைட்டுக்கு $80 சார்ஜ் பண்ணுவோம். $80 தான் வரப்போகுது காஸ்ட் உங்களுக்கு. சாரி, $80, 800 நினைக்கிறேன். 4000 டிவைடட் பை 50 வெப்சைட், எஸ் $80. சரியா? $80 நீங்க கஸ்டமருக்கு எவ்வளவு, நீங்க ஒரு வருஷத்துக்கு போடுங்களேன். இதை $80 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரப்போகுது, 12 900 $1000 வரப்போகுது. நீங்க ஒரு $1000 கூட போடலாம், $5000 போடுங்க. சோழி முடிஞ்சு. $5000 சர்வர் சார்ஜ், டொமைன்ஸுக்கு இவ்வளவு சார்ஜ் போட்டீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் ஒன்று பார்க்கலாம். நீங்க ஒரு $50 நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு சார்ஜ் பண்ணாலே நல்ல ஒரு கிட்டத்தட்ட 30,000 ப்ராஃபிட் பார்க்கலாம் நீங்க. சரியா? ஓகே, கிளியரா? அதில் வந்து இப்போ ஒரி பண்ண தேவையில்லை. அப்புறம் போக போக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வேறு தானே. அப்போ வந்து நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கி ஒரு இல்லாட்டி கிளைண்ட் இருக்கிற வெப்சைட் செய்யும்போது நான் சொல்லுங்க, நான் ஃப்ரீயாக வந்து என்ன செய்கிறேன், உங்களுக்கு அதுக்குண்டே பர்சனலாக ஒரு கிளாஸ் போட்டு நான் அரேஞ்ச் பண்ணலாம் செய்து தரேன். அது ஒரி பண்ண தேவை. சரியா? ஓகே. மற்ற வாட் எல்ஸ், அப்போ இதுக்கெல்லாம் விஷயம். அப்போ இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீ சப்டொமைன் தருவோம், காஸ்டிங் தருவோம். ட்ரை பண்ணி பார்க்குற பழகிறதுக்கு ரியலானதில் கிளாஸ் நடக்கும்போது அதில் வந்து லோக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. சரி, லோக்கல்லன்றதும் உங்களோட கம்ப்யூட்டர் தான் வந்து சர்வரா செய்யும். சரியா? சர்டிஃபிகேட் தெரியும். அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கிளாஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவருக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற எக்ஸ்ட்ரா ஒரு டேக் ஒன்று ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களோட கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கால் பண்ணாங்கன்னா அவரை வந்து ப்ரியோரிட்டி வந்து கூட தருவோம். சரியா? அது மாதிரி ஃப்ரீயான தீம் ஸ்பெக் தருவோம். அது மாதிரி லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் தருவோம். சரியா? நீங்கள் எந்த டைம் வேணாலும் கேட்கலாம். சரியா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் ரெக்கார்டிங், எல்லா கிளாஸும் சில 1-2 கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்குரிய ஜூம் ரெக்கார்டிங் வந்து தருவோம். சரியா? கிளாஸ் ஃபுல்லாக கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது பிறகு ஃபுல் ஜூம் ரெக்கார்டிங் பேக்கும் தருவோம். அது மாதிரி நீங்கள் ஃபுல் லைஃப் டைமுக்கு அக்சஸ் இருக்கும் அதுக்கு. சரியா? அதே மாதிரி வந்து
பேமெண்ட்ஸ் விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னா 3500 இந்தியன் ருபீஸ், ஸ்ரீலங்கன்ஸ்னா 10,000 ரூபா. ஃபுல் பேமெண்ட் 10,000 ரூபா ஒத்தரையை கட்டி முடிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டண்டா 40,000, சாரி 4,000 4,000 4,000 12,000 ரூபா கட்டணும். சரியா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுண்டா இதான் வாட்ஸ்அப் நம்பரும் கிடையாது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரியோ? எனி டவுட்ஸ்? அப்பா கூட காய்ச்சிட்டேன் போல இருக்குன்னு. சாரி காய்ஸ். வேற டவுட் இருக்கா? ஓகே, இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண விரும்புகிறாக்கள் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் அனுப்பி, ஜூம் லிங்க் அனுப்பியிருப்பார், அவரோட வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பெரும்பாலும் கிளாஸ் எல்லாம் வந்து நைட்ல நடக்கும். சரியா? மார்னிங்ல எனக்கும் வேலை இருக்கும் தானே, எனக்கு வேலை இருக்கும், உங்களுக்கு வேலை இருக்கும். சரி, நைட்ல 8:30 அதுல தான் நடக்கும் பெரும்பாலும் கிளாஸ். சரியா? 8:30 டு 1 ஹவர், 1 ஹவரை காணும் நமக்கு. சரியா? கூட படிச்சோம்டா அப்புறம் மூளை உருகி மூக்குலால வந்துடும். சரி, 1 ஹவர் காணும் நமக்கு. சரியா? கூட படிக்க கூட. சரியா? வித்தின் 1 மந்த் 1.5 மாதத்திலே வந்து உங்களால் என்ன செய்யலாம், ஃபுல் வெப்சைட்டை வந்து செய்து போஸ்ட் பண்ணி எல்லாம் செய்யலாம். சரியா? ஓகே, எனி டவுட்ஸ்? 9 o'clock. வேற டவுட் இருக்கா? சரி, ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்லாதாக்கள், கேள்வி ஒன்றும் இல்லாதாக்கள் லெஃப்ட் ஆகணும், லெஃப்ட் ஆகுங்க. டவுட்ஸ் இருக்காக்கள் இருந்து கேட்கறேன்னா கேட்கலாம் டவுட்ஸ். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, பை. ஓகே, பாய். பிரியங்கா மிஸ், பிரியங்கா டெய்லி கிளாஸ் இருக்காது. ஆஹ், உங்களோட பேட்ச் வந்து ஏண்டா இன்னொரு பேட்சும் போய்க்கொண்டு தானே இருக்குது. அப்போ உங்களுக்கு மண்டே ஒன்று விட்டு ஒரு நாள் நடக்கும் கிளாஸ். சரியா? திங்கள் புதன் வெள்ளி, இல்லாட்டி செவ்வா வியாழன் சனி, அப்படி ஒன்று விட்டு ஒரு நாள் தான் நடக்கும். முதல் நாள் படிக்கிறத வந்து அடுத்த நாள் வந்து ரிலாக்ஸாக இருந்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தானே. நீங்கள் வீட்டை வந்து படிங்க, இப்போ ஆறுதலாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அதுக்கு அடுத்த நாள் வந்து கிளாஸ் நடக்கும். வீக்லி 3 கிளாஸ் நடக்கும். சரியா? ஓகே, டவுட்ஸ் எதுவுமே இல்லாக்கள் லீவ் ஆகணும்னா லீவ் வாங்க. டவுட்ஸ் இருக்காக மட்டும் இருந்து கேட்டுட்டு போங்க.